அந்த சிலை வணக்க வழிபாடு பொதுவாக இருக்குல்லண்ணா, அது பொதுவாக இல்லாத மாத்திரமே இருக்குது. அதை பற்றி சந்தேகங்கள். செல்வம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது சிலை வழிபாடு குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னன்னு சொன்னால், இப்போ மதங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான வழக்க வழிபாடுகள் இருக்கிறது. இப்போ எங்கே இதில் இஸ்லாத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க ஒரு 40 வயசுல இறை தூதராக ஆகிய நிலையில் அந்த மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் காபான்னு சொல்கிறீங்களா, அந்த ஆலயம் இப்போ பார்க்குறீங்களா, ஒரு சதுரமாக ஒரு கருப்பு நிலைய ஒரு ஹஜ்ஜிக்காக நீ பார்த்துருப்பீங்க காபா என்ற அந்த ஆலயம். ஆமாம், சவுதியில் இருக்கிறது. அதை டிவிலெலாம் கூட காட்டுவாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே 365 சிலைகளை வைத்து வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த 365 சிலைகளும் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே நபிமார்கள் அல்லது நல்லோர்கள். அவங்க காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் இருக்காங்களே, இப்போ முகமது நபி இருக்காங்க இல்லையா, இவங்க மாதிரி ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இயேசுநாதரும் ஒரு நபி தான். எங்களுடைய குர்ஆன் என்ன சொல்லுது, அவர் ஒரு நபி. மேரி, நாங்கள் மரியம் என்று சொல்லுவோம், அவங்க மேரி என்று சொல்லுவாங்க. நாங்கள் ஈசான்னு சொல்லுவோம், அவங்க இயேசுன்னு சொல்லுவாங்க. அப்படி இயேசுவும் ஒரு நபி தான். இப்படி ஏராளமான நல்ல மக்களுக்கு அவங்கள இந்த மக்கள் எழுச்சுவாங்க. நல்ல மக்களை விரும்புறதனுடைய விளைவால் அவங்கள கடவுள்ன்றுவாங்க. என் தெய்வமே அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு பிள்ளை என் மேலே பாசமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது தூக்கும் போது என் தெய்வமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி தெய்வம்னா என்ன அர்த்தம்? என் கடவுளே அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படின்னு ஆக்கி இப்படிதான் உருவாக்குறது. இப்போ மனிதர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தான் விரும்பக்கூடிய நேசமான பாசமான அல்லது பிரியமான நிலையில் உள்ளவர்கள் அல்லது நமக்கு நன்மை தரக்கூடியது எல்லாம் கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்க. ஆதி முதல் இன்று வரைக்கும் அப்படிதான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா குஷ்புக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? இலங்கையில இருக்கிறது, இங்கே இருக்கிறது. அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் அவருக்கு என்ன செஞ்சுட்டாரு, அவங்களுக்கும் கோயிலை கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ தெய்வத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிருக்கு பாருங்க. ஒரு குஷ்பு நடிகை, ஒரு நடிகையே தெய்வம்ங்கிறாங்கன்னா அப்போ தெய்வ வழிபாட்டு உள்ளவங்கன்னா அதை எதிர்க்கணும். என்ன எங்க கடவுளை இப்படி அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதே நிலைத்தான் என்ன செய்யறது, காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கடவுள் சிலைகள் சிற்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது கடவுள் கிடையாது, கடவுளுடைய பொருட்கள் தான் அது அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். எல்லாமே எந்த அளவுக்குன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம், இன்னல்லதீன ததுவூன மின்தூன் இல்லா, அல்லாஹுவை இறைவனை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ, இபாசுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே, ஃபதுஊஹும், நீங்கள் அழைத்து பாருங்கள், ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கடவுள் அல்லாமல் எதை வணங்குகிறார்களோ அது என்னன்னு சொன்னால், அவங்ககிட்ட நீங்க கேட்கக்கூடிய எல்லாமே பலகீனமாக தான் இருக்கிறாங்க. தேடுபவனும் தேடப்படக்கூடியவர்களும் பலகீனமாக தான் இருக்கிறாங்க. எல்லாமே பலகீனம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் கடவுளை விட்டு விட்டு யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாதான். ஒன்றும் இல்லைங்க, எப்பா எனக்கு நீ அதை செஞ்சிருவான், இதை செஞ்சிருவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான்னு எல்லாமே நம்ம சொல்றோம்ல. அல்லது மனுஷனை கூட கடவுளாக ஆக்கிறாங்கல்ல. நிறைய பேர் மனுஷன் நினைச்சுறாங்க, எங்க வீட்டுடைய பிரச்சனை தீர்த்துருவாரு, அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணிடுவாரு, என் பொண்ணுக்கு திருமணம், பையனுக்கு திருமணம், என் கடைக்கு அது இதுன்னு மனுஷன் நம்புறான், கடவுள் அளவுக்கு நம்புறான். ஒன்றும் மேட்டரே கிடையாது. நீ யாரை வேணாலும் கூட்டுவா, பாப்பா, எந்த சாமியாக இருந்தாலும் மகானா இருந்தாலும் பாவா இருந்தாலும், எங்களையும் ஏமா பிராட்டெல்லாம் இருக்கிறான், பாவா இருந்தாலும் வா, எல்லாம் வா, ஒன்றும் இல்லை, ஒரு ஈயை மட்டும் படைச்சு காட்டு. வேற நீ யானையை படைச்சு கிடக்க வேண்டாம், பூனையை படைச்சு கிடக்க வேண்டாம், ஒரே ஒரு ஈ இருக்குல்ல, ஒரு ஈயை படைச்சு காட்டு பார்ப்போம். எவனாச்சும் யாராச்சும் ஒரு ஆளால படைச்சு காட்ட முடியுமா? ஒரு ஆள் படைச்சிருக்காங்களா இது வரைக்காவது? படைக்கவே முடியாது. அது குர்ஆன் சொல்கிறது, கடவுளை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈங்கிறது ஒரு சாம்பிளுக்கு, ஈயை கூட படைக்க முடியாது. ஈ
எந்த அளவுக்கு பலகீனமா இருக்காங்கன்னா, ஈ அவர்களிடம் இருந்து எதையும் பறித்து கொண்டால். ஈ பறிக்கிறது என்ன, ஒரு லட்டுல ஒரு பூந்தியில ஒரு இல்லிகான பொருளை தூக்கிட்டு ஓடும், அப்படிதானே? இப்ப நாங்க தர்காக்களை அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, மேல பூந்தி வச்சிருப்பாங்க, அது மாதிரி சிலைகள் எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க. அந்த பூந்தியில உள்ளதை ஒரு ஈ எடுத்துட்டு ஓடுது. அந்த ஈழம் இருந்து மீட்பதற்கும் அவருக்கு ஆற்றல் கிடையாது. ஏன் பொருளை எப்படி நீ தூக்கிட்டு போறேன்னு கேட்கறது கூட அவங்களுக்கு ஆற்றல் கிடையாது. தேடுபவனும் தேடப்படக்கூடியவனும் பலகீனமா தான் இருக்கிறான். ரெண்டு பேருமே பலகீனம் தான். கடவுள் தான் சூப்பர் பவரை தவிர மற்ற எல்லாருமே பலகீனம் தான். பலகீனம்னாலதான் ஜெயில பிடிச்சி போடுறாங்க, அப்படிதானங்க? ஜெயில பிடிச்சி போடுறாங்களா இல்லையா? ஏன் பலமா இருந்தா ஒரு ஜெயில் கம்பிய மந்திரத்துல சொல்லி கம்பியை எடுத்து வந்துட வேண்டியதானே? பலகீனமா இருக்குதான் நாடு விட்டு நாடு போய் புதிய நாடை உருவாக்கிட்டாங்கல்ல, எல்லாம் பலகீனம் தானே. மனிதனா இருந்தாலும் சரி, நம்ம வணங்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி, இப்போ வேப்ப மரம் வைங்க, அதுக்கு சக்தி இருக்கிறது இல்லைன்னு இல்லை. வெங்காயத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வேப்ப மரத்துக்கு கிடையாது. வேப்ப மரத்திற்கு இருக்கக்கூடிய சக்தி வெங்காயத்துக்கு கிடையாது. நல்ல பாம்புக்கு இருக்கக்கூடிய சக்தி சார பாம்புக்கு கிடையாது, இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு சக்தியை கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு. காரு, பைக்கு, மோட்ரு, இந்த மைக் இருக்கு இல்லைக்கானு தான் இவ்வளவு பிரம்மாண்டமான சவுண்டை கொண்டு வருது. இந்த இதாக கொண்டு வர முடியுமா? சவுண்டை கொண்டு வர முடியாது. இது வேற, இதுக்கு வேற தன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறார், இதற்கு வேற தன்மையை கொடுத்திருக்கிறார், அப்படிதானே? எல்லாத்துக்குமே கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறைய தன்மையை கொடுத்திருக்கிறார். மனுஷன் என்ன செய்வான்னா, நமக்கு என்னெல்லாம் நன்மை தருதோ உடனே அவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னா கடவுள்ன்றுவான். அதனுடைய விளைவுதான் ஏராளமான சிற்பங்களையும் மற்ற விஷயங்களும் மனிதர்கள் வணங்கினார்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்னது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இறைவன் என்ன சொல்றான்னா, நீங்கள் ஒரு கடலில் ஆழ்கடலில் போய் மூழ்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது, 4 பக்கம் கடல் பெரிய அளவில் சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க அந்த நேரத்தில் சாவு போறீங்கிற ஒரு நிலை வரும்போது கடவுளே அப்படின்னு அழைப்பீங்களே, எல்லா மனுஷனும் கேட்பான். நம்ம கூட நிறைய பேர் பயங்கரமா சண்டை நடக்கும், பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்கு பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, மற்ற நேரத்தில் சொல்லக்கூடிய மாதிரி இல்லாம எல்லாம் மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவான்? பயங்கரமா சண்டை நடந்துச்சு, ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு மீறிய நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது மனுஷன் என்ன செய்வான்னா, போலீஸ் கிளிஸ் எல்லாமே கைவிட்டுடுச்சு, நமக்கு எதிராக இருக்குது, எல்லாமே நமக்கு எதிராகிடுச்சு. அப்போ சொல்லுவாங்க, நீ எல்லாம் செய்யற அநியாயம் பண்ற, மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லியிருக்கமா இல்லையா? அதுதான் இஸ்லாம் சொல்லுது, அதுதான்ப்பா கடவுளுங்குது. நீ மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றல்ல, கடல்ல போய் 4 பக்கமும் மரணம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்துல செத்துருவோமோங்கும் போது கடவுளே என்ன காப்பாதுன்னு சொல்றிய, அந்த நேரத்தில் வேற யாரையும் கூட மாட்டான், கடவுளை மட்டும் தான் கூடுவான். கீழே வந்த பிறகு மற்ற எல்லாத்தையும் கூடுவாங்க. கீழே காப்பாற்றி எல்லாம் விட்ட பிறகு நேரம் போய் சாமியார்ட்டையோ இல்லை பாபாட்டையோ இல்லைன்னா பாதிரியாட்டையோ யார்ட்டையோ போயிட்டு நீங்க தான் காப்பாற்றுவீங்கம்மா. இவர் காப்பாத்துனது கடவுள் தான். இஸ்லாமின் சொல்லுது எல்லாமே மனிதனால் படைக்கப்பட்டது தான். அதனால படைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் வழங்கக்கூடாது, படைச்சவனை மட்டும் தான் வழங்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால தான் நாங்கள் என்ன செய்யறது இல்லை, இப்ராஹிம் நபின்னு ஒரு நபி இருந்தாங்க, அவங்க அந்த மக்கள் இடத்துல சிலைகள் சிற்பங்கள் வணங்கக்கூடிய மக்கள் மத்தியில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வணங்கக்கூடிய இதை விட நட்சத்திரம் பரவாயில்லை, நட்சத்திரத்தை விட மக்கள் நட்சத்திரத்தை தான் கடவுள்னு நினைச்சாங்க. அப்போ நட்சத்திரத்துலேருந்து நேராக போய் நிலா பரவாயில்லைன்னாங்க, அதில் வெளிச்சம் தருது. நிலா மறைஞ்ச உடனே சூரியன் பரவாயில்லை, அது நல்ல வெளிச்சம் தருது, அதான் உலகத்துக்கு பூமிக்கே மிக பிரம்மாண்டம், சூரியன் தான் கடவுள் அப்படின்னாங்க இப்ராஹிம் நபி. சூரியனும் மறைந்த உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்க, என்னுடைய இறைவன் மறையக்கூடியவன் அல்ல, அதனால நான் இறைவன் நோக்கி என்னுடைய முகத்தை திருப்பிட்டேன், வானத்துல தான் இறைவன் இருக்கிறான், இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை. அதனால அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. நம்ம தான் புதுசாக உருவாக்கிட்டோமே தவிர ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வேற மாதிரி நினைப்போம் இல்லையா? அதான் அதனுடைய விஷயம். நாங்கள் அந்த விஷய அடிப்படையில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வையில் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம மற்றவங்க இதை சொல்ல முடியாது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் உள்ள விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.